அன்பு சுவடுகள் நண்பர்களுக்கு நமஸ்காரம். இன்று ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது முழுமுதற் கடவுள் விநாயகரை பற்றி. விநாயகர் அவதரித்த ஆவணி திங்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் அவரை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. விநாயகர் பெருமானின் திருத்தலங்கள் சிலவற்றை இங்கு பார்ப்போம். அவற்றில் முதலில் நம் நினைவுக்கு வருவது பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. இக்கோவிலின் மூலவரான விநாயகர் கற்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார். கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான குகை கோவில்களில் ஒன்றாகும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்தால் நம்முடைய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். முக்குருணி மோதகம் எனும் கொல்கட்டை இங்கு சிறப்பானது. விநாயகர் சதுர்த்தியின் போது உச்சிக்கால பூஜையில் முக்குருணி அரிசியை கொண்டு பெரிய அளவிலான கொல்கட்டை தயாரித்து நைவேத்தியமாக படைப்பார்கள். இதற்கு 18 படி அரிசி, 2 படி எள், 6 படி கடலைப்பருப்பு, 50 தேங்காய், 1 படி நெய், 100 கிராம் ஏலக்காய், 40 கிலோ வெல்லம் ஆகியவை மூலப்பொருட்களாகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருக்கோயில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில். திருச்சியின் மணிமகுடம் மலைக்கோட்டை என்றால் மணிமகுடத்தின் வைரமாக ஜொலிப்பவர் உச்சி பிள்ளையார். திருச்சிக்கு அடையாளமாகவும் திருச்சியை நினைத்தாலே நினைவுக்கு வருவதும் உச்சி பிள்ளையார் தான். மலைக்கோட்டையில் 3 நிலைகளில் கோவில்கள் அமைந்துள்ளன. கீழே மாணிக்க விநாயகர் கோவில், மேலே உச்சி பிள்ளையார் கோவில், இடையே தாய்மானவர் கோவில் ஆகியவை அமைந்துள்ளன. மிக பழமையான மலைகளுள் ஒன்றான இது ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்களுக்கு பழமையானதாக காணப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சி பிள்ளையார் கோவிலில் 150 கிலோ கொல்கட்டை படையல் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இதை தவிர கோவையில் உள்ள ஈச்சனாரி விநாயகர் கோவில், புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில், திருவலஞ்சுழியில் உள்ள வெள்ளை பிள்ளையார், மதுரையில் உள்ள முக்குருணி விநாயகர், சேலத்தில் உள்ள ராஜ கணபதி கோயில் ஆகியவை நம் வாழ்வில் நாம் தரிசனம் செய்ய வேண்டிய ஸ்தலமாகும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஆந்திராவில் உள்ள காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் மற்றும் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் இந்நாளில் அவர் வாசம் செய்யும் மிக பிரபலமான கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கு பேரின்பமும் புண்ணியமும் சேர்க்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.